வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா MiG-21 ஃபைட்டர் ஜெட்டுக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த MiG-21 சொல்ற விமானத்தை பத்தி சொல்லணும்னா நம்ம விமானப்படையிலே ஒரு இன்றியமையாத ஒரு விமானம் தான் இந்த MiG-21. இந்த ஃபைட்டர் ஜெட் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஃபைட்டர் ஜெட். இது வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு ஒரு 60 வருஷமா பணி புரிஞ்சிருக்கு. இதோட பணியில நமக்கு வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு. அது மட்டும் நிறைய நம்மளோட ஏர் பேசஸ் நிறைய காப்பாற்றப்பட்டிருக்கு. அவ்வளவுக்கு சேவை புரிஞ்ச விமானம் தான் இந்த MiG-21. இந்த MiG-21 எப்போ இந்தியாவுக்குள்ள வந்துச்சுன்னா 1963 தான் நம்ம இந்தியால இதை இறக்குமதி செஞ்சாங்க. நம்ம இந்தியா நாட்டிலே முதலா வந்த சூப்பர்சோனிக் ஃபைட்டர் ஜெட் தான் இது. அது மட்டும் இல்ல, இது வந்து 1999 கார்கில் யுத்தத்துல முக்கியமா பங்கு வகிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல 1965 1971 அப்படிப்பட்ட முக்கியமான போர்ல இதோட பணி வந்து அவ்வளவு இருந்திருக்கு, சிறப்பா இருந்திருக்கு. நம்ம நாட்டை கட்டி காத்த விமானம் தான் இந்த MiG-21. இந்த MiG-21 சிறப்பு அம்சம் என்னதுன்னா இது வந்து ஒளியை விட 2 மடங்கு வேகத்துல செல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றது இந்த MiG-21. நம்ம இந்தியாவோட முதுகெலும்புன்னு இவ்வளவு வருஷம் இருந்தது என்னதுன்னா இந்த MiG-21 விமானங்கள் தான். 60 வருஷம் சுமார் பார்த்துடுங்க, 60 வருஷம் நம்ம இந்தியாவுக்காண்டி உழைச்சி போட்ட விமானம் தான் இந்த MiG-21. இது வந்து மிகவும் தலை சிறந்த ஒரு போர் விமானம். இதுல வந்து பைசன் சொல்ற ஒரு அட்வான்ஸ் ரேடார் ஏவியானிக் அதுல இருக்கு. அப்போ பார்த்துடுங்க, அப்பவுமே அது கொஞ்சம் அட்வான்ஸா இருந்திருக்கு. இப்போ வரை நம்ம இப்போ ரீசெண்டா 2025 வரை இந்த விமானங்கள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 60 வருஷமா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பாருங்க இதோட பங்கு எவ்வளவு இருந்திருக்கு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அப்போ இந்த விமானம் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, நம்ம இந்தியாக்காண்டி இவ்வளவு வருஷம் உழைச்சிருக்கு, ஏன் இதை இப்போ நம்ம ரிட்டைர்மெண்ட் பண்றோம், ஐ மீன் நம்ம அதுக்கு ஏன் ஓய்வு கொடுக்க போறோம்? இந்த விமானம் வந்து ஆக பழசு, 60 வருஷம் ஆச்சு. இப்போ உள்ள அட்வான்ஸ்லாம் F-35 வந்துட்டு, Su-57 வந்துட்டு, அப்படி நிறைய அட்வான்ஸ்லாம் விமானங்கள்லாம் வந்துச்சு. இது இன்னும் ஓல்டு தான். அதனால இது ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கு. தொழில்நுட்ப கோளாறு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கு. இந்த விமானம் வந்து ஒரு ஃப்ளையிங் காஃபின்னு சொல்லி ஒரு நேமே பெற்றுட்டு, அப்படின்னா பறக்க நம்ம அதுல பறக்கிறவங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. எப்பனாலும் அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்காங்க. நம்ம தேசத்துக்கு முக்கியமான ஹீரோ யாருன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மியில பழிபக்கிற இல்லாதவங்க தான் உண்மையான ஹீரோஸ். அவங்கள நம்ம இழந்துகிட்டே இருக்கோம் இந்த விமானம் ஆக்சிடென்ட்னால. அதனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அது இந்த MiG-21க்கு ரீப்ளேஸ் பண்ண நிறைய விமானங்கள் கொண்டு வந்துட்டாங்க. ரஃபேல் கொண்டு வந்துட்டாங்க, Su-30 கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ நிறைய பிளான் போய்கிட்டே இருக்கு. Su-57 வரை இந்தியாவில் மேக் பண்ணலாம்னு சொல்லி நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கவங்களை இழக்கக்கூடாது. அதனால தான் இந்த விமானத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவுமே இந்த MiG-21 விமானத்தை எது கூட ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னா தேஜாஸ் பற்றி விமானம் வந்துட்டு, தேஜாஸ் Mark 1 Mark 2. அது வந்து 4.5 ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட். பார்த்துடுங்க, அப்போ அது ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. இந்த தேஜாஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அதை பார்க்கணும் விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ற, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டா ஹால் நிறுவனத்து கூட ஒரு டீல்லாம் போட்டிருக்கேன். அதை பத்தி நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஆனி OS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. இவ்வளவு நாள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நீங்க ஆதரிப்பீங்க நம்புறேன். பை கைஸ்.